இந்த வீடியோவை உங்களுக்கு இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ அம்பாள் உயர்தர உணவகம் அண்ட் பேக்கரி சேத்தூர். அழகுக்கு அழகு சேர்க்க சிவன்யா பியூட்டி பார்லர் சேத்தூர் மேட்டுப்பட்டி. சிவம் சோலார் பிரதம மந்திரியின் சூரிய வீடு இலவச திட்டம் சிறந்த முறையில் பிக்ஸ் செய்து தரப்படும். பாலகங்கா ஏஜென்சி சேத்தூர் மேட்டுப்பட்டி. முன்னணி நிறுவனங்களில் உள்ள தரமான சிமெண்ட் ஸ்டீல்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் எங்களிடம் கிடைக்கும். சிவா ஹோம் அப்ளைன்ஸ் அண்ட் பாத்திரக்கடை சேத்தூர் மேட்டுப்பட்டி. மீனாட்சி ஸ்நாக்ஸ் சேத்தூர். எங்களிடம் இனிப்பு வகை கார வகை போன்ற பலகாரங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் கிடைக்கும். அபிராமி இ சேவை மையம் அரசு அங்கீகாரம் பெற்றது சேத்தூர். ஹபிபி சாக்லேட்ஸ் அண்ட் ஃபிளேவர்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங். அக்ஷயா அரிசி வியாபாரம் சேத்தூர். எங்களிடம் அனைத்து வகையான அரிசிகளும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஆனந்தா ஸ்டோர்ஸ் சேத்தூர். எங்களிடம் அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் மற்றும் பெயிண்டுகள் கிடைக்கும். ஸ்ரீமகி மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரி சேத்தூர். அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் பெண்களுக்கு அலங்காரம் செய்தல் மற்றும் பெண்களுக்கான அலங்கார நகைகள் எங்களிடம் கிடைக்கும். தட்டாப்பைய திருப்பி காய வச்சு செவட்லயே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் நடக்குது. அதுக்குத்தான் அந்த அம்மா சட்டாப்பையோடு இருக்கா. அது பயந்து போய் தான் போனோடனே ரூபாய் எடுத்து கையில கொடுத்து பொண்டாட்டி கையில அப்படியா ரூபாய் கொடுத்தோட பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவாளா? சுவா தண்ணி திங்கும் போது எப்படி இருக்கு? பிறந்து பல்ல காட்டுவாங்க. அதாவது ஆனா பிறந்தவர் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து அந்த அம்மா கையில கொடுத்தாத்தா உங்களுக்காக அந்த அம்மா ஒரு சோறு வழியை பொங்கி ஒரு தொகையிலாவது அழைச்சு வைப்பா. பல்ல காட்டிக்கிட்டு வாங்கணும்னா என்ன முட்டையா வாங்கி சாப்பிட்டா வேலை பார்த்தாங்கன்னா 10 ரூபாய் கடன் வாங்கி 600 ரூபாய்க்கு குடிச்சாங்கன்னா ஆனாத்துல இருந்து ஆம்பளை சொல்லி கேட்பான். விளக்கமத்தை கொண்டு அடிச்சு ரூபாய் வாங்கிடணும். அதேதான் 1 மணி நேரம் விட்டோம்னா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. 1 மணி நேரம் விட்டோம்னா சரி ஒன்று ஊதாரித்தனமா செலவு பண்ணி விடுவான். அதனால பொம்பளை கரெக்டா இருக்கணும். அப்ப அதே போலவே இந்த பார்வதா தேவி கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார். இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து கலைப்பாரி இலைப்பாரி 2 பேர்களுமே கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படியே கொலுவிருந்து வரும் போது சிவனை அழைத்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளே ஈரேழு உலகம் எல்லாமே நீங்க அன்றாடம் இறை இழந்து வாரீங்க. அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே உங்களைத்தானே வணங்கி வருகிறார்கள். ஆம் பார்வதி உலக மக்கள் எல்லாம் உடையவனாகப்பட்டு என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள். அதுல என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது நீங்க எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? எதற்காக அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி நானே உலகத்தை படைத்து நானே இந்த உலகத்திற்கு பட்டினி இல்லாமல் படியிழந்து வாரேன். அப்போ உலக மக்கள் எல்லாம் என்னைத்தானே வணங்கி வருவார்கள். அதுல என்னடி உனக்கு சந்தேகம்? ஆண்டவா அப்போ உலகமே உங்களை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கு, ஏன் வேறு 2 பேர்களை வணங்கணும்? அம்மா பார்வதி இந்த உலகத்திலே இரவும் பகலும் எப்படி வருகிறது? சொல்லுங்க ஐயா. பகல்ல ஒளி கொடுக்கணும்னா முடியாது. பகலில் தோன்றக்கூடிய கதிரவன் கதிரவன் மேல வந்தாதான் சரி பகலுக்கு ஒளி கிடைக்கும். இரவில் ஒளி கொடுக்க வேண்டுமானால் இரவில் உதிக்கக்கூடிய சந்திரன் உதிக்க வேண்டும். அப்போ காலையிலே தோன்றும் கதிரவனும் மாலையிலே தோன்றும் சந்திரனும் இல்லை என்று சொன்னால் சகல உலகத்திற்குமே இரவு பகல் வராது. அப்படி இருக்க அவங்க 2 பேர்களையுமே 2 கண்களாக நான் பாவித்து வருகிறேன் அம்மா. அதனால அதுல ஒன்றும் குறைவில்லையே என்னார். அப்பந்தான் பார்வதியானவள் அது எப்படி ஆண்டவன் திருக்கண்களை இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று எங்க போறிய அதுக்குள்ள அவ்வளவுதானா? மாதவியை பார்க்கணும் வந்தோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்தாச்சு. சரி இன்னும் அவ்வளவுதான் வீட்டுக்காக போக வேண்டியதானே. கிளம்பி நீங்க போனீங்கன்னா நான் பின்னாலே வருவேன் வீட்டுக்கு. தோசமா அரைச்சிருக்கோம் போய் கரைச்சி பிடிக்காது கரையில. அப்படியா? அதுதான் போறோம். வரும்போதே கரைச்சி வச்சுட்டு வரலாம்ல. அதனால இந்த பார்வதா தேவி ஆகப்பட்டவள் ஆண்டவனுடைய திருக்கண்களை மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு இன்னைக்கு பார்ப்போமே. அப்படி என்று ஆதிசக்தி ஓடி
இறைவனுடைய கைலாசமே இருள்மயமாக இருக்குகின்றது. உடனே இந்த வாரதா தேவியாகப்பட்டவள் எத்தனையோ இவளுக்கு எடுத்து சொல்லியும் இந்த பார்வதி நம்ம மேல நம்பிக்கை இல்லாம நம்ம கண்களை மறைத்து நம்மளை பரிசோதனை பார்த்தாள. இப்பேற்பட்ட பார்வதிக்கு இறைவன் யார் என்று நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அவனுக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு மட்டும்தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது பெண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று பார்வதிக்கு முன்னாலே சிவபெருமான் அந்த ஆண்டவன் ஆதிசக்தி முன்னாள் நெற்றிக்கண்ணை திறப்பான். இறைவன் கொடுப்பான் நெற்றிக்கண்ணை திறப்பான். நெற்றிக்கண்ணை தானே ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணையே திறந்த பொழுது உச்சி கண்ணை ஆண்டவன் திறக்க இறைவனாய் சிவபெருமானானவர் அவர் உச்சி கண்ணிலே இருந்து அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு அக்கினி பொறி பறக்க வீர சுரகத்தோடு ஒரு பெண் வந்து ஆண்டவன் பெண்ணை வரவழைத்தார். தாயாட வேண்டாம் பாட வேண்டாம் எம்மா பாட வேண்டாம் அம்மாடி ஆட ஆடி ஓட அம்மாடி உச்சி கண்ணி வந்து பிறந்த நாள் அம்மாடி பிறந்த நாள் தாயே உச்சி நீங்க தானே உச்சி கண்ணிலே நீ தாய் அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாதாளி அம்மாவின் பேரம்மா என்று வரம் கொடுத்து ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையில் அமர வைத்தார். அவர் வடக்கு வாசல் கோட்டையில் அமர வைக்க பார்வதி பகவானுடைய தங்கத்தி மகிமையை கண்டார். அப்பா ஆண்டவனுடைய மகிமை தெரியாமலா நம்ம கண்ணை மறைச்சு கலி உலகத்தை இருளாக்கி விட்டோம். ஒருவேளை சிவபெருமான் நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடக் கூடாது என்று இறைவனுக்கு முன்னால் வந்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளே அறியாமல் செய்து விட்டேன். ஆண்டவா என்னை மன்னிக்க வேண்டும். தெரியாமலே செய்த குற்றத்தை சிவனை என்னை மன்னிக்க வேண்டும் ஐயா. ஏய் பார்வதி உனக்கு இன்னைக்கும் இதுவே வேலையா போச்சு. நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச கேட்காம என்னை பரிசோதனை பார்ப்பதே உன் வழக்கமா போச்சு. அந்த மாதிரி நீ பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு ஆண்டவன் கேட்ட உடனே பார்வதி அங்கமெல்லாம் ஏற்று ஆவி தனலாகி பகவான் மீது உள்ள பயத்தை கொண்டு கிடுகிடுகிடுன்னு பார்வையை நடந்துதா. அப்ப இந்த பயத்தினால் வந்த வேர்வையாகப்பட்டது ஆடி கைலாசமே பார்வதியின் வேர்வை வெள்ள பொறுக்கெடுத்து வருது. அப்ப இந்த வேர்வை துளி வெள்ளமானது பூமிக்கு போனா பூமியை அழிந்து போகும். அதனால ஆண்டவன் நம்மளை எல்லாம் ஆள் இறக்கிட்டு போவாங்க. அப்ப இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதியின் வேர்வை துளி பூமிக்கு போகக்கூடாது என்று 1008 சடாமுடியில ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அதிலே இருந்து ஒரு வேர்வை துளி அடங்காம 10 சொட்டு வேர்வை மட்டுமே பூமியிலே விழுந்தது. 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாகவே படைத்து